இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு பீச்சுக்கு, வாட்டர் ஃபோர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. வுட்ஸ்ட்ராண்ட் பீச்னு ஒரு பீச்சுக்கு. என்னோடய காது கருகிற அளவுக்கு கேட்டாச்சு, ஏய் ஃபஸ்ட் ஃப்ளைட் எங்கடா, டே ரிவ்யூ எங்கடா அப்படின்னு. ஸோ போட்டலாம் இல்லையா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க நடுவில். அதனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது DJI Mini 3 Pro ஃபஸ்ட் ஃப்ளைட் அண்ட் மை ஃபஸ்ட் தாட்ஸ் அபவுட் இட். வேறு என்ன, பறக்க விடலாம்ல. ஸோ 9 knots இருக்குது இங்கே காற்று பீச்சில். ஒன்றும் பெருசாக இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் படி இந்த ட்ரோன் வந்து 20 knots வரைக்கும் தாங்கும். அதனால் தாராளமாக பறக்க வைக்கலாம். நானும் பெருசாக பறக்க வைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணிட்டு பண்ணேன். இதுதான் நான் ஒழுங்காக இதை பறக்க வைக்க போகிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் லெட்ஸ் கோ. நான் சும்மா ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே நம்ம பீச்சில் வந்து அன்ஈவனாக இருக்கும் சர்ஃபேஸ். அதனால் இதை லேண்ட் பண்ணவோ லிஃப்ட் பண்ணவோ முடியாது அப்படின்றதுனால ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தேன். இதுக்கு மேலே வச்சு பறக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, முதல்ல நம்ம ட்ரோனை ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க ப்ரொப்பல்லர்ஸ் அண்ட் மோட்டர்ஸ் வந்து பின்னாடி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். வேறஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இது கிம்பிள் கேமரா. ஸோ இது சென்சர்ஸ் நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி. இதில் SD கார்டு போட்டாச்சு. பேட்டரியும் ஃபுல்லி சார்ஜ்ட். இதை நம்ம வந்து நம்மளுடைய ரன்வேல வச்சுருவோம். இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஒரு ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அடுத்தது நம்ம கண்ட்ரோலர் அதே ரூல் தான், ப்ரெஸ் ஹோல்ட். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெட் வந்து க்ரீனாக மாறும். ஸோ டிவைஸ் ஸ்டார்ட் ஆகுது, க்ரீன் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இப்போ ட்ரோனும் கண்ட்ரோலரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஸ்க்ரீனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரோன் பார்க்குறது தான். என் கை தெரியுதா? ஸோ ட்ரோனோட கேமராவில் பதிவாகிறது தான் இங்கே தெரியுது ஆக்சுவலி. இப்போ டேக் ஆஃப் பெர்மிட்டட் இந்த 26ன்னு இங்கே ஒரு லெட்டர் தெரியுதுங்களா? இது என்னென்னா சேட்டலைட்ஸ். இந்த 26, 27, 28 சேட்டலைட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ட்ரோனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த GPS இதோட ஆக்யூரஸிலாம் ஒர்க் ஆகும் ஆக்சுவலி. அது இல்லைன்னா வந்து வேலை செய்யாது. ஆக்சுவலி டேக் ஆஃப் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பெர்மிட்டட்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் விச் மீன்ஸ் நம்ம வந்து நார்மலாக டேக் ஆஃப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேப் மாதிரி போட்டு ஸ்பீடு, ஹைட்டு இதெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ வி ஆர் ரெடி டு கோ. 4K 30 frames per second. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் நல்லாவே இருக்குது, ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம டேக் ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா, இப்படி புல் பண்ணி இப்படி உள்ளே தள்ளணும்னா முதல்ல என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கப்பா அப்படின்னு கேட்குது. ஸோ செக் கம்ப்ளீட். இப்படி கீழே புல் பண்ணி உள்ளே இப்படி தள்ளினா ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் டேக் ஆஃப் பண்ணணும். இப்போது இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போது இந்த லெஃப்ட் ஸ்டிக் எதுக்கு அப்படின்னா, மேலே தள்ளினீங்கன்னா மேலே போகும், எலிவேஷன் அதிகமாகும். கீழே தட்டினா கீழே வரும். அதுக்கப்புறம் இதே அப் அண்ட் டவுன் லெஃப்ட் ஸ்டிக்கை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினா ட்ரோன் வந்து திரும்பும். ஆக்சுவலி இங்கே வீடியோவே தெரியுது பாருங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு நாப் இருக்குது இந்த ரெண்டு பக்கமும். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஹைட் கேமரா வந்து லெஃப்ட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணேன்.
ரைட் வந்து கேமரா ஜூம் ஜூம் அவுட். அப்படியே திரும்பி இந்த ஷோரோடு அப்படியே போவோமா? இப்போ நம்ம வந்து அடிப்படை தரவுகள் பார்க்க போகிறோம். தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரோன். இது வந்து ஒரு 1/4 கிலோ கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 249 கிராம் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 34 நிமிஷம் பறக்குமாமா, 18 கிலோமீட்டர் பறக்குமாமா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால். மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 21 கிலோமீட்டர் போவார் தலைவர். 21 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பாப்பில். அதே மாதிரி ஹைட் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஹைட் இதால் பறக்க முடியும். அந்த ரிமோட் கண்ட்ரோல் ரேஞ்சோடு சேர்த்து சொல்கிறேன். அதனால் தாராளமாக க்ளவுட்ஸ் மேலே பறக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லோக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 knots காற்றுலேயும் தலைவர் கெத்தா நிற்பாப்பில். அதாவது ரபாடி லாரியில் ஏறுனாலும் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல நிற்பாப்பில் எங்கள் தலைவர். இது கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். CMOS சென்சார் 1/1.3 inches 48 மெகா பிக்சலுங்க அது. அதே மாதிரி f1.7 குட் ஆப்பர்ச்சர் தான் ஆக்சுவலி. இது வந்து நைட்டில் எடுத்த ஒரு வீடியோ. ஜூம் கெப்பாசிட்டி வந்து 2x 4Kல இருக்கும்போது. ஸோ ஜூம் பண்ண மேக்ஸிமம் ஜூம் இது 4Kல. அது வந்து ஒரு பஸ் டிப்போ, எங்களுடைய வாட்டர்ஃபாலோட பஸ் டிப்போ அது ஆக்சுவலி. எனிவே வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறு பேர் வந்து ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு SUIR, பட் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஷோர். ஓரளவுக்கு சூரியன் மறைஞ்ச பிறகு தான் எடுத்தது இந்த வீடியோ. நல்ல ஷார்ட் தான். நைட்டில் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் டவுன், அப்படியே டெட் டவுன் கீழே பார்க்க முடியும் அந்த கிம்பிள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது. வெரி குட்ங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறது இதுதான் நினைக்கிறேன். வெரி குட் ரீப்ரொடக்ஷன். இது என்னுடைய லொக்காலிட்டி. அந்த ரெட் கார் வந்து என்னோடய கார் தான் ஆக்சுவலி. அங்கேருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்னும் பிச் டார்க். 10:30 மணிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். இது வந்து ஆக்சுவலி ரிமோட் கண்ட்ரோலோடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதிலே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். இது வெர்டிக்கல் ஃப்ளிப். ஹரிசான்டல்லேருந்து அப்படி வெர்டிக்கல் மாற்றினேன். எந்த க்ராப்பும் இல்லாமல் அதுவே ரெக்கார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மோட்ஸ், ஃபோட்டோ மோட், வீடியோ மோட் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்லோமோவும் இருக்குது இதில். அப்புறம் மாஸ்டர் ஷாட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக் ஷாட்ஸ். உங்களை சுற்றி ஃபோட்டோ எடுக்கும், இல்லை ஷூட் பண்ணும், இல்லை உயரமாக போய் ஷூட் பண்ணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சுவலி. இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்.
அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி நல்ல ரீப்ரொடக்ஷன், வெரி குட். அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் ரிவரில் அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போது வந்து என்னென்னா அந்த ரோடு பக்கத்தில் போய் ஒரு வேர்ட்டிக்கல் ஷூட் பண்ணலாம், ஒரு வேர்ட்டிக்கல் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ ஆக்சுவலி இங்கே வந்தேன். இதுதான் அந்த வேர்ட்டிக்கல் ஷாட். இது ஆக்சுவலி ரா இமேஜ், இதில் எந்த கரெக்ஷனும் பண்ணலை. எப்படி இருந்துச்சு வீடியோ நீங்கள் தான் சொல்லணும். என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா வொர்த் பை. நான் வாங்கினதுக்கு ரெக்ரெட் பண்ணல. ரொம்ப அருமையாக இருக்குது குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ் அண்ட் எக்ஸெட்ரா. என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ரிவ்யூ நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபென்டாஸ்டிக் பை. நான் இந்த வருஷத்தில் நான் வாங்கின பொருட்கள் இதான் பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அதோட வீடியோ ஃபுட்டேஜும் சரி, அதோட ஃப்ளைங் பேட்டர்னும் சரி, லேண்ட் ஆகிற விதமும் சரி, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ரோபாஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஒரு இட் இஸ் அ சைனீஸ் பிராண்ட். டிஜேஐங்கிறது ஒரு சைனீஸ் பிராண்ட் ஆக்சுவலி. ஒரு சைனீஸ் பிராண்டோட இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இல்லை நம்மக்கிட்ட. ஒரு சைனீஸ் பிராண்டாக இது அப்படின்ற மாதிரி ஒரு வியக்க வைக்கிற ஒரு பிராண்ட். நல்லா இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப அழகான ஒரு டிசைன், அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இல்லைப்பா நான் வாங்கலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஷுட் கோ. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட்டேஜ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. தாராளமாக வாங்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு அந்த விலைக்கு DJI Mini 3 Pro இஸ் ஃபென்டாஸ்டிக். சரிங்களா? சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காஸ்ட் ஆக்சுவலி. நான் அந்த பழைய அன்பாக்சிங் வீடியோவில் நான் பின் பண்ணியிருந்தேன் ஒரு காமெண்ட். இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். 1300 euros அந்த காம்போ பேக்கோடு சேர்த்து எனக்கு செலவாச்சு. இங்கே யூரோப்பில் வாங்கினதுனால யூரோஸில் சொல்கிறேன். 1350 euros ஆர் சம்திங். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கங்க ஒரு பீஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ ஆக்சுவலி. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதையும் சும்மா தட்டி வைங்க. வேறு யாராவது உங்களோட நண்பர்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஐரிஷ் தமிழ். நான் உங்கள் இனியன். See you next video. Peace.